பிரதமர் உரையில் திமுக எம்பி கனிமொழியின் பெயர் விடுபட்டது இயல்பாகவே நடந்திருக்கலாம் என தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். சில நேரங்கள் நாங்களே சில நேரத்தில் தலைவர்கள் பேசும்போது ஒருத்தர் பேரை விட்டுறது வணக்கம், அது அப்புறம் தான் தெரியும், முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அது ஒரு இதாக நம்ம பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை, யதார்த்தமாக நடந்ததுன்னு நினைக்கலாம். தமிழக அமைச்சரோட ஒருத்தரோட பேரையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேரையும் தவிர்க்கும்போது அது எதிர்பாராத விதமாக தவிர்த்த மாதிரியோ இல்லை எதிர்பாராத விதமாக எடுத்துக்கலாம். தமிழக அமைச்சர்களில் யார் என்னன்னு பார்க்கணும், அவங்க மேலே என்ன வழக்கு இருக்குன்னு பார்க்கணும், அந்த வழக்கு இருக்கவங்கள பாராட்டலாம் பார்க்கணும், அந்த வழக்கு இருக்கிற நிலைமை என்னன்னு பார்க்கணும். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தினசரி ஒரு அமைச்சரை இவர் தூக்கி பழைய விடுதலையெல்லாம் ரத்து பண்ணி மறுபடியும் வழக்கு தொடுக்கிறேன்னு, இதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. பாரத பிரதமர் அவர்களில் அவங்க யதார்த்தமாக எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அவங்க விடுபட்டதை நான் யதார்த்தமாக பார்க்குறேன் ஒரு சாமானியனா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.